இறை இயேசுவில் அன்பார்ந்த இணையதள தோழமைகளே, உங்களை இயேசுவின் இனிய நாமத்தில் அன்புடன் வாழ்த்துகிறோம். திருப்பாடல்கள் ஒரு அமுதக்கடல், திருச்சபையின் நீர்ச்சுனை. திருப்பாடல்கள் தருவதெல்லாம் இறை வேண்டல்களும் மகிழ்ச்சி, துக்கம் இவற்றையெல்லாம் ஆண்டவரிடம் எளிய முறையில் எடுத்து கூறுவதற்கான வழியும் தான். எனவே ஆண்டவரை துதிக்க, நன்றி செலுத்த, உங்கள் வாழ்வில் பிரச்சனைகள் தீர, உடல் சுகம் பெற, வாழ்வில் நமக்கு தேவையான வரங்களை பெற தினமும் ஒரு அதிகாரம் வாசித்து நம் நாளை துவங்குவோம். திருப்பாடல்கள் அதிகாரம் 77. கடவுளை நோக்கி உரத்த குரலில் மன்றாடுகின்றேன். கடவுள் எனக்கு செவிசாய்த்தருள வேண்டுமென்று அவரை நோக்கி மன்றாடுகின்றேன். என் துன்ப நாளில் என் தலைவரை நாடினேன். இரவு அயராது கை கூப்பினேன். ஆனாலும் என் ஆன்மா ஆறுதல் அடையவில்லை. கடவுளை நினைத்தேன், பெருமூச்சு விட்டேன். அவரை பற்றி சிந்தித்தேன். என் மனம் சோர்வுற்றது. என் கண் இமைகள் மூடாதபடி செய்துவிட்டீர். நான் கலக்கமுற்றிருக்கிறேன். என்னால் பேச இயலவில்லை. கடந்த நாட்களை நினைத்து பார்க்கின்றேன். முற்கால ஆண்டுகளை பற்றி சிந்திக்கின்றேன். இரவில் என் பாடலை பற்றி நினைத்து பார்த்தேன். என் இதயத்தில் சிந்தித்தேன். என் மனம் ஆய்வு செய்தது. என் தலைவர் என்றென்றும் கைவிட்டு விடுவாரோ? இனி ஒருபோதும் ஆதரவளிக்க மாட்டாரோ? அவரது பேரன்பு முற்றிலும் மறைந்து விடுமோ? அவரது வாக்குறுதி தலைமுறை தோறும் அற்றுப்போய் விடுமோ? கடவுள் இரக்கம் காட்ட மறந்து விட்டாரோ? அல்லது சினம் கொண்டு தமது இரக்கத்தை நிறுத்திவிட்டாரோ? அப்பொழுது நான், உன்னதரின் வழக்கை மாறுபட்டு செயலாற்றுவது என்னை வருத்துகின்றது என்றேன். ஆண்டவரே, உம் செயல்களை என் நினைவுக்கு கொண்டு வருவேன். முற்காலத்தில் நீர் செய்த வியத்தகு செயல்களை நினைத்து பார்ப்பேன். உம் செயல்கள் அனைத்தையும் பற்றி தியானிப்பேன். உம் வலிமை மிகு செயல்களை பற்றி சிந்திப்பேன். கடவுளே, உமது வழி தூய்மையானது. மாபெரும் நம் கடவுளுக்கு நிகரான இறைவன் யார்? அரியன செய்யும் இறைவன் நீர் ஒருவரே. மக்களினங்களிடையே உமது ஆற்றலை விளங்க செய்தவரும் நீரே. யாக்கோபு, யோசேப்பு என்போரின் புதல்வரான உம் மக்களை நீர் உமது புயத்தால் மீட்டு கொண்டீர். கடவுளே, வெள்ளம் உம்மை பார்த்தது. வெள்ளம் உம்மை பார்த்து நடுக்கமுற்றது. ஆழ்கடல்களும் கலக்கமுற்றன. கார்முகில்கள் மழை பொழிந்தன. மேகங்கள் இடி முழங்கின. உம் அம்புகள் எந்திக்கும் பறந்தன. உமது இடி முழக்கம் கடும் புயலில் ஒலித்தது. மின்னல்கள் பூ உலகில் ஒளி பாய்ச்சின. மண்ணுலகம் நடுங்கி அதிர்ந்தது. கடலுக்குள் உமக்கு வழி அமைத்தீர். வெள்ளத்திரளிடையே உமக்கு பாதை ஏற்படுத்தினீர். ஆயினும் உம் அடிச்சுவடுகள் எவருக்கும் புலப்படவில்லை. மோசே, ஆரோன் ஆகியோரை கொண்டு உம் மக்களை மந்தையென அழைத்து சென்றீர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே.
புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமேன். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாட்சி உண்டாவதாக. தொடக்கத்திலே இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமேன். தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. ஆமேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். இயேசுவே, என்னுடைய வாழ்வை இந்த நாளை உம் கையில் ஒப்படைக்கிறேன். ஆமேன்.